வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2024 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் மகர ராசிக்கு ஒரு கலவையான நிலைகள் இருந்து தான் செயல்பட்டு வருது. அதனால் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகம் கலகலப்போடு காணப்படுவது மட்டும் அல்லாமல் அவ்வப்போது கோபம், டென்ஷன் போன்ற விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான தன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்களை பார்க்க முடியும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெறலாம். சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். கடன் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதே போல் மற்றவர்களுக்காக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வழக்கமான சூழ்நிலைகளில் இருந்து வரும். சிலருக்கு வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் உண்டு. இந்த மாதம் சிலருக்கு கூடுதல் பிரயாணங்கள், தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஏற்கனவே ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பல சாதகமான அமைப்புகளும் ஏற்படும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். சமகாலமாக மகர ராசிக்காரங்களுக்கு சில காரிய தடைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். இல்லைன்னா இழுபறியான விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க. அந்த மாதிரியான சங்கடங்கள் இந்த மாதம் முழுவதுமாக விலகப்பெற்று உங்களுடைய காரியங்களில் தெளிவான சிந்தனைகள் கிடைக்கப்பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. அதற்குண்டான பலாபலன்களும் சாதகமான அமைப்புகளே செயல்பட்டு வரும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலைகள் தான் பார்த்து வருவீங்க. பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. குடும்ப உறவுகள் வகையிலும் சில சுமூகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்க முடியும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது. பெற்றோர்கள் வகையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. உடன்பிறப்புகள் வகையிலும் சாதகமான அமைப்புகளே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் உடன்பிறப்புடைய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்கள், கலகலப்பான விஷயங்களும் சுமூகமான தன்மைகளும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. சம்பகாலமாக மகர ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களை கொடுத்து வந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்கள்லேருந்து சில சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் வேண்டாவெறுப்பாக செயல்பட்டு வந்த வாழ்க்கை துணை கூட இந்த மாதத்திலிருந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையான விஷயங்களோடு செயல்பட்டு வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய விஷயங்களில் சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது. குழந்தைகள் வகையில் சுமூகமான மாற்றங்களையும் அவங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், காரியங்களில் சாதகமான தன்மைகளையும் பெற முடியும். அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியதாக இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சில விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு உறுதுணையான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், உஷ்ண ரீதியான தொந்தரவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. நிறைய பேருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் சார்ந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சில சுமூகமான மாற்றங்களோடு செயல்பட்டு வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கோபம், டென்ஷன் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து போகும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மற்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.